நாம் அதிகம் நேசிக்கும் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சைலண்ட்டாக ஒரு பயம் நமக்குள்ளே நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறோமா, கரெக்டாக பண்ணலையா, நாம் ஏதேனும் தவறு பண்ணுறோமா, இல்லை நாம் சடங்கு சம்பிரதாயத்தை சரியாக செய்யாதனால ஒரு வேளை அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் வருகிறதா, அவங்க இப்போ நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நிறைய மக்கள் இப்படி ஒரு மறைமுகமான ஒரு குற்ற உணர்ச்சியில் நிறைய பேர் வருடக்கணக்கில் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை முழுசாக சொல்கிறேன், தெளிவாகவும் சொல்லிடுறேன். நீங்கள் செய்யும் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இறந்த ஆத்மாவினுடைய நிம்மதியை தீர்மானிப்பதில்லை முழுமையாக. இந்த வீடியோவுடைய இறுதி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. இதில் எதற்காக நம்ம இந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இதனால் என்ன பலனை அடைகிறார்கள், இந்த ரிச்சுவல்ஸ் தேவையா தேவையில்லையாங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். அதனால் இதன் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், நான் ஒரு வேளை சடங்கை கரெக்டாக பண்ணலையோ பண்ணுறேனா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தெல்லாம் வெளியேறிடலாம். சரிங்களா? வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். ரேகா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. சார், இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆத்மா நாம் சரியாக சடங்குகளை செய்யலைன்னா அது அவர்களை துன்பம் தருமா, நாம் அதை சடங்குகளெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் அவர்களுக்கு சாந்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, இறந்த அன்புக்குரியவர்களுக்கு துன்பம் அப்படின்னு ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் உங்கள் சடங்குகளை கரெக்டாக பண்ணிங்களா கரெக்டாக பண்ணலையாங்கிறதுல இல்லை. அவங்க துன்பப்படுவதற்கு நீங்கள் சடங்கை சரியாக செய்யலை அப்படிங்கிற பிழை காரணம் அல்ல. ஏதேனும் ஒரு தற்காலிகமான ஒரு சிரமங்களோ சங்கடங்களோ அவர்களுடைய தற்போதைய நிலையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எங்கிருந்து வருதுன்னா அவர்கள் மனிதனாக வாழ்ந்தபோது உருவாக்கிய பந்த பாசங்களிலிருந்து வருது, ஏக்கங்களிலிருந்து வருது. அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும்ன்ற அந்த உணர்வு, நான் எதையும் வாழவில்லை அப்படிங்கிற ஏக்கம், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், இதோடு இறந்து போகும்போது இது அவர்களுக்கு தற்காலிகமாக சில அசௌரியங்களை கொடுக்கலாம். இந்த அசௌரியம் அப்படிங்கிறது ஒரு தண்டனையோ ஒரு சித்திரவதையோ கிடையாது. இது என்னென்னா, ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து அதன் பிறகு தன்னுடைய தேக உடலிலிருந்து அவனுடைய உயிரானது அந்த சூட்சம உடல் அப்படிங்கிறதுக்கு திரும்பும்போது ஏற்படக்கூடிய இயல்பான அனுபவம் தான். இதை நீங்கள் நிறைய இங்கே பேர் அதை ட்ராமடைஸ் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அதை மிகைப்படுத்துகிறாங்க, தேவையில்லை. அதே மாதிரி அவர்கள் மனிதனாக வாழ்ந்தபோது நிறைய பேர்த்துக்கு தவறுகள் பண்ணியிருக்காங்க, பாவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்த என்ன தவறோ அதை அவர்களோட உணர்தலுக்கு அது வரும். அதுவும் கூட தண்டனையோ சித்திரவதையோ இல்லை, தான் செய்த செயலினுடைய விளைவே அவங்க உணர்ந்து பார்க்குறாங்க, அவ்வளவுதான். அதுவும் கூட தற்காலிகமானது தான். இப்போ ஒரு நபர் வாழ்கிறாரு அமைதியாக, இல்லது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறாரு, யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கல, பெரிய வாழ்க்கை ஒன்று வாழல, பெரிய புண்ணியம் ஒன்று வாழல, ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ணல, அமைதியாக சந்தோஷமாக பக்தியாக வாழ்ந்தார் அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான அசௌரியங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரு தூக்கத்திலிருந்து நம்ம கனவுலேருந்து வெளிச்செல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக அவங்களுடைய நான் அப்படிங்கிற உணர்வு உடலிலிருந்து சூட்சம உடலுக்கு மாறும். அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி எதற்காக இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் அப்புறம் நம்ம பண்ணுறோம்? அதுதான் அவங்க நேச்சுரலாக போயிடுறாங்களே, அப்படியே அவர்கள் எதுவும் அசௌரியம் இருந்ததுன்னா தற்காலிகம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது இறந்தவர்களுடைய ஆத்மாவினுடைய சாந்தியை உறுதிப்படுத்தும் விஷயம் கிடையாது. இது இறை சட்டமும் கிடையாது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில மதங்களில் சம்பிரதாயமே கூட இருக்காது. இவையெல்லாம் என்னென்னா சடங்கு சம்பிரதாயம் கருவிகள்னு. நீங்கள் ஒரு சடங்கை அன்பால் விசுவாசமாக ஒரு தூய இல்லத்தோடு பண்ணுறீங்கன்னா அந்த தூய உள்ளமும் அன்பும் விசுவாசத்தையே கடத்தும் ஒரு கருவியாக பயன்படும். இந்த கடத்துறதுனால என்ன பண்ணுது, நீ இன்னும் நேசிக்கப்படுகிறாய், நாங்கள் இன்னும் உன்னை ஞாபகத்தில் தான் வச்சுருக்கிறோங்கிற நினைவை அது தரும்போது அவங்க அந்த பந்தவாசத்தை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்களுக்கு நாம் மறக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாகவும், நம்ம இன்னும் நம் குடும்பத்தினர் நினைக்கிறார்கள், அன்பு செலுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது அது சாந்தியும் சமாதானத்தையும் அவருக்குள் ஏற்படுத்த உதவுகிறதுங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஒரு லஞ்ச் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரியர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணும், குழந்தை ஓப்பன் பண்ணி சாப்பாட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு, அதாவது டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்கும். டிஃபன் பாக்ஸ் வெளியில் எப்படி இருக்குதுன்னு அது பார்க்குறதில்ல, சாப்பாடு எப்படி சுவையாக இருக்குதுன்னு பார்க்கும் இல்லைங்களா? அது மாதிரி உங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களில்
நீங்கள் அன்போடு செய்யும்போது அந்த அன்பு தான் அவருக்கு பிடித்தமான உணவாக மாறுகிறது. நீங்கள் கருணையோடும் விசுவாசத்தோடும் ஒரு தூய உள்ளத்தோடும் அதை நீங்கள் பண்ணும்போது அது சுவை மிகுந்த உணவு போல் அது மாறுது, டேஸ்டான ஃபுட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அது ஒரு ஃபார்மாலிட்டி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அந்த வெறும் சடங்கை தான் செய்கிறீங்க. அதில் அன்போ விசுவாசமோ எதுவுமே இல்லைன்னா சும்மா ஒரு எம்டி லஞ்ச் பாக்ஸை கொடுக்குற மாதிரி, திறந்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. இது சில செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக பண்ணுறீங்க. ஜோசியர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டாரு, பித்திருக்களுடைய சாபம் இருக்குதாமா அப்படின்னு பயம் கலந்தெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் எந்த சுவையும் கிடையாது. அப்போது சடங்கை செய்யும்போது இதை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ணலையாங்கிற கவனம் தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய முடிந்த வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பண்ணும்போது அதை அன்போடும் விசுவாசத்தோடும் தூய உள்ளத்தோடும் செய்கிறீர்களா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்கன்னா அதுதான் அவர்களை சென்றடைகிறது. என்ன உள்ளத்தோடு நீங்கள் பண்ணுறீங்க அதுதான் விஷயம். எதை பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்றது விஷயம் கிடையாது. எனக்கு இந்த சடங்குகள் மேலே நம்பிக்கையே இல்லை சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சடங்குகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா உங்களுக்கு எது அவர் பெயரால் செய்ய வேண்டும்ன்ற ஒரு ஆர்வம் வருதோ நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்க. அவர்கள் பெயரால் ஏதாவது செய்ய விரும்புகிறீங்களா? அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு பெருமையோ அல்லது அவர்கள் பேரால் ஒரு அன்பான ஒரு விஷயத்தை செய்ய விரும்புகிறீங்களா? சின்ன ஒரு விஷயம் அன்போடும் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோடு அவரை நினச்சி நீங்கள் செய்யும்போது அது அவர்களை சென்றடைகிறது. அப்போது என்ன பண்ணுறீங்கிறது விஷயம் அல்ல, எப்படிப்பட்ட மனச்சூழலிருந்து பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். இப்போது அவர்களுக்கு அந்த துன்பம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமாகத்தான் இருக்கும். அதுவும் நம்மளுடைய அன்பால் அது கரைந்து விடும் சொன்னேன். இப்போ உங்களோட துன்பத்துக்கு நீங்கள் துன்பத்தில் இருக்கிறீங்களே, இது எதனால்? உங்களோட துன்பம் என்பதுங்க சரியானபடியில் நான் சம்பிரதாயங்களை பண்ணுறேனா இல்லையாங்கிறதுல இல்லை. உங்களோட துன்பம் என் அன்புக்குரியவரை விட்டு நான் பிரிஞ்சுட்டேங்கிறதுல இருக்குது. உங்களுடைய துன்பம் என்னை விட்டு அவர் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போது இந்த நம்பிக்கை தான் உங்களுக்குள் வழி ஏற்படுத்துது. எப்படி இறந்தவர்களுக்கு ஒரு சடங்கு என்பது உள்ளதோ அதை எப்படி செய்ய வேண்டும்னு நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பரிகாரம் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சடங்கு உள்ளது. அது என்னன்னா, இந்த கணத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு அதிக ஆர்வத்தை, உற்சாகத்தை அல்லது மன நிம்மதியை நிறைவேற்றுகிறதோ அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துறது, அதற்கு செயல் வடிவம் கொடுக்கறது. எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் அது உங்களுடைய கவனம் அங்கே போகுதுன்னா அதுதான் உங்களுக்கு பிடித்தமான உணவு. அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறீர்கள்னா அது சுவை மிகுந்த பிடித்தமான உணவாக மாறுது. அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த கணத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. தொடர்ந்து நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய அலைவரிசை உயரும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் உண்டான அலைவரிசையில் ஒரு நெருக்கத்தை உருவாக்குகிறது. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் பிரிவு. அந்த பிரிவை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கத்தில் கொண்டு வருது. அப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அவங்க ஒரு மனித அலைவரிசையிலிருந்து ஒரு சூட்சம உடலினுடைய அலைவரிசையில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட லோவர் எமோஷன்ஸ்லேருந்து ஒரு உயர்ந்த மனிதனுடைய, உற்சாகமான மனிதனுடைய அலைவரிசைக்கு மாறுறீங்க. இது என்ன பண்ணும்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பை உறுதிப்படுத்தி கொடுக்கும். அவர்களிடமிருந்து குறிப்பை அறிவது, அவங்கள்ட்ட வழிகாட்டுதல் வருது, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நீங்களே செய்யலாம். இன்னொரு சாமியார்கிட்ட ஆவிகளுடன் சாமியார் சொல்கிறாருன்னு சொல்லி அவர்களை நோக்கி நீங்கள் உங்களை நம்பாமல் ஓட தேவையில்லை. அப்படி எவ்வளோ நாள் நீங்கள் ஓடுவீங்க? எத்தனை தடவை அவரை போய் கேட்பீங்க? எத்தனை கேள்வி கேட்டுருவீங்க? ஒரு 4 தடவை இங்கேருந்து ஊர்லேருந்து 200 கிலோமீட்டர் ட்ராவல் போவீங்க. ஆனால் நீங்கள் உங்களை நம்பினா, நீங்கள் அதற்குரிய அலைவரிசையில் இருந்தால், உற்சாகமாக இருந்தால், உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு தொடர்ந்து புரிஞ்சால் அதில் சுதந்திரம். அப்போது மனிதனுக்கும் உண்டான தொடர்பிலிருந்து மனிதனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பை புரிந்த மனிதனாக மாறுறீங்க. இது மட்டும் கிடையாது. அப்படி உற்சாகமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். உங்களான அன்புக்குரியவர்களுடைய தொடர்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு தொடர்பு வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அப்போ அந்த தொடர்பை தருவார், குறிப்பை தருவார். அதை புரியும் போது என்னென்னா அந்த பிரிவுங்கிறது மெல்ட் ஆகும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய, இந்த மனித வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வந்துடும். நம்ம ஒரு ஆத்மா, இது நம்ம ஒரு கனவு மாதிரி. அப்போது இந்த பந்த பாசங்கள் இது எல்லாமே உதிர்ந்து உள்ள ஆரம்பிச்சிடும். அது உங்களை பெருசாக பாதிக்காது. அப்போது இந்த ஏக்கங்கள், நிறைவேறாத ஆசைகள் இது எல்லாம் உதிர ஆரம்பிக்கும் போது என்னென்னு சொன்னால், உங்களுடைய மரணத்தின் தருவாயில் உற்சாகமாக வாழ்ந்திருக்கீங்க. எந்த விதமான பந்த மாசத்துலேயும் நீங்கள் சிக்கிக்கல. உங்களுக்கு எந்த விதமான அன்ரிசால்வ்டு இஷ்யூ இல்லைன்னா அழகாக பூ போல் நிறைவான ஒரு அனுபவங்களோடு உங்களுடைய மரணம் என்பது ஒரு கனவிலிருந்து வெளித்தரக்கூடிய ஒரு விஷயம் போல் இருக்கும். ரொம்ப எளிமையாக, ஸ்மூத்தாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். அப்போது இதில் பல்வேறு நன்மைகளும் அடங்கியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன பரிகாரத்தை எப்படி பண்ணுறீங்கன்றது விஷயம் இல்லை. இப்போது உங்கள் மனதின் கவனம் உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் இருக்கிறதா, இல்லை இது வந்து சாதாரண வாழ்க்கை தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களான் இருக்குது. நான் மீண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்ங்கிறத நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா அந்த மாற்றத்தில் தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் இருக்குது. சரியா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பண்ணலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கு என்னோட ஆலோசனை வேணும்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அதில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வருது, புரிதல்கள் வருது, மாறிய மனுஷனாக உள்ளீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் தோன்றுது, இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ வேண்டும், இது நிறைய மனங்களை ஹீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம். அப்படி முடியல அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் தானமாகவோ இனமாகவோ எதையும் தர தேவையில்லை. மாற்றத்திலிருந்து தாருங்கள். உங்களுக்கு அப்படி தர வேண்டும்னு உளப்பூர்வமான ஒரு விசுவாசம் எழுந்தால் மட்டும் நீங்கள் தாருங்க. அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.